ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு பிரிண்டரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பிரிண்டரை நெட்வொர்க் மூலமாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய விண்டோஸ் 10 பிசி மூலமாக அந்த நெட்வொர்க்கில் இருக்க அந்த பிரிண்டரை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு பிசிபி எரர் வந்து காமிக்குது. ஸோ இந்த மாதிரி எரர் காமிச்சா அந்த பிரிண்டரோட ப்ராப்ளத்தை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த நெட்வொர்க் போர்ட்டில் இருக்க அந்த பிரிண்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது பிசிபி எரர் காமிச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த நெட்வொர்க்குள்ளே இருக்க அந்த பிசியோட நேம் நீங்கள் மேலே சர்ச் லொக்கேஷன் பார்லேயே வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த லொக்கேஷன் பாரில் இருக்க அந்த பிசியோட நேம் // போட்டு அந்த பிசியோட நேம் அடுத்த ஒரு ஸ்லாஷ் போட்டு அந்த பிரிண்டர் நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணியிருக்க பிரிண்டரோட நேம், ஸோ அதை அப்படியே வந்து டைப் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா டேட்டா வந்து கண்ட்ரோல் பேனல் போய்க்கோங்க. ஸோ கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு நீங்கள் வந்து டிவைஸ் அண்ட் பிரிண்டர் செக்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போயிட்டு நீங்கள் ஆட் ஏ பிரிண்டருங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிரிண்டர் வந்து டிவைஸ் வந்து சர்ச் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த பிரிண்டர் தேட் ஐ வாண்ட் நாட் லிஸ்டடு அந்த ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் ஆட் ஏ லோக்கல் பிரிண்டர் அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துவோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இந்த பேஜில் கிரியேட் ஏ நியூ போர்ட்டுன்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் போர்ட்டை கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துவோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அதில் வந்து போர்ட் நேமே கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்கல்ல அந்த பிசியோட நெட்வொர்க் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு பிரிண்டர் நேம் கொடுத்துருப்பீங்க, காப்பி பண்ணியிருப்பீங்களே அதை வந்து அதில் பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துவோங்க. ஸோ ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த பிரிண்டரை வந்து லிஸ்ட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். ஸோ ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டரோட டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்காது. நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த டைமில் நீங்கள் ப்ரௌசரில் போய்க்கோங்க. ஸோ ப்ரௌசரில் போயிட்டு அந்த பிரிண்டரோட நெய்மை டைப் பண்ணி அந்த பிரிண்டரோட டிரைவரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேர் ஃபைலில் வந்துன்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபைலை வச்சுக்கோங்க. அந்த பிளேஸில் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே பிளேஸுக்கு வந்துடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் டிஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிரிண்டரோட டிரைவர் எந்த லொக்கேஷன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி ப்ரௌசரில் செலக்ட் பண்ணி அதை வந்து டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணி டவுன்லோடில் தான் மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் அந்த டவுன்லோடு பேஜில் போயிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்க ஃபைலை வந்து கிளிக் பண்ணி அதில் விண்டோஸ் ×64 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பிசி வந்து வேறு ஆப்ஷனில் இருந்தாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து விண்டோஸ் ×64 அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டிரைவரை வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசியில் பிரிண்டர் ஆட் பண்ணுற பேஜில் டேரெக்டாகவே இன்ஸ்டால் ஆகி வந்துடும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் உங்களுக்கு பிசிபிங்கிற எரர் காமிக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க்கில் இருக்க பிரிண்டரை நீங்கள் பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் மேட்ரு. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரர் வந்து சால்வ் ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.